அண்மை செய்தி. பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக சொற்பொழிவார். இவனை நம்பாத, இவன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. 2 பேர் பேசிக்கிட்டாங்க. டே மாப்பிள்ள, என் சித்தப்பா செத்துட்டாரு, அவரோட சாவுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சேன். சித்தப்பா செத்துட்டாரு, சாவுக்கு எல்லாமே நீ தான் செஞ்ச. சரி, சித்தப்பா எப்படி செத்தாரு? அதான் சொன்னனே, சாவுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு. சித்தப்பாவை கொன்னதே இவன் தான். எவ்வளவு சிம்பாலிக்கா சொல்றான் பாருங்க. மாற்றங்கள் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டுபிடிப்போம். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாலசுப்ரமணியன் 3 நாட்களுக்கு முன்பாக அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவாளர் மகா விஷ்ணு அவர்கள், ஆமா சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20ல இருந்து 25க்குள்ள. ஆஹா, பிஞ்சு சாமியார் போல் இருக்கு. ஆமா, இந்த தொழில் சுலபமா இருந்தவொடனே இதை கையாளுறா போல் இருக்கு. ஐயா, இதுலயே ஏகப்பட்ட சிரமம் இருக்கு. முந்தைய ஜென்மத்தில் தவறு செய்திருந்தால் கை, கால், கண் பார்வை இல்லாமல் பிறப்பார்கள் என பேசியிருந்தார். எப்படி? அந்த அண்டத்துல நடக்கிறதல்ல இந்த பிண்டத்துக்கு தெரியும் போது பக்கத்துல இருக்கிற கண்டத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. லூசாடா நீ? லூசா? 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. அனைத்தும் அழிக்கப்பட்டது. இல்ல தண்ணி இனி போட்டுருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அப்புறம் என்ன சொன்னா, இன்னொரு குருகுலம், அத்தனை குருகுலம் இருந்ததா இந்தியால, எல்லாமே கெடுத்துட்டாங்களாம். ஒரு ஹிஸ்டாரிக்கலா, சாரி, ஒரு ஹிஸ்டரி ஒன்னும் சப்போர்ட் பண்ணல, ஒரு ஃபேக்ட் சப்போர்ட் இல்ல. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி சாம்பியனா இருக்க. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம சொல்றாங்க. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. அத்தனையையும் ஓலை, பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. எதுவுமே இல்ல. இந்த மாதிரி பரதேசுக்குள்ள சேராதீங்க, அவன் ஒரிஜினல் இல்ல. இந்த மந்திரத்தை முதல்ல வந்து பண ஓலையில மந்திரம் எழுதி வச்சிருந்தாங்களாம். அந்த மந்திரத்தை படிச்சா மழை பெய்யுமா, என்ன அக்னி மழை பெய்யுமா, இங்கிருந்து அங்க பறந்து போயிடுவாங்களா, நோய் நொடி எல்லாம் சரியாயிடுமா, அப்படி எல்லாம் இருந்ததா. பிரிட்டிஷ்காரன் வந்து அன்னைக்கு எடுத்துட்டானா. ஏன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு அந்த மந்திரம் கிடைச்சா அவன் ஒரு பண்ணிட்டு இருக்க மாட்டான். அவன் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருக்க மாட்டான். எதுக்கு ஏரோப்ளைனு, பிளைட், ஹெலிகாப்டர், ராக்கெட் எல்லாம்? பைத்தியமாடா நீ. இதை அங்கிருந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கண்டித்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மனுஷன் மகாவிஷ்ணு அவரை தரக்குறைவாகவும் பேசியதாக குறிப்பிடப்படுகிறது. கண் இல்லாம பிறக்கிறாங்க, வீடு இல்லாம பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் யாரு நீ கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சார், உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு சார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார், நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. சார், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் என்ன? போடாஸ். ஏய், அருவருப்பா இருக்குல்ல, அசிங்கமா இருக்குல்ல. சார், உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சார், தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தோர்தம் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா. தப்புன்னா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க? சார், தப்புன்னா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க? ஆனந்தன், இவர் அனுமதி பெற்றுதான் அந்த பள்ளிக்கு உரையாற்ற சென்றாரா? எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? உங்க கருத்து
கருத்துப்படி பாத்தீங்கன்னா இப்ப என்ன வாட்ஸ்அப்ல பாண்டே என்கிட்ட இருக்கிறாரு, பல கருத்துக்களை என்கிட்ட பதிவு, அதுக்காக நான் வந்து அந்த அமைப்பை சார்ந்தவன் சொல்லிட முடியாது. நீங்க செயல்பாடை பொறுத்து தான் நீங்க சொல்ல வேண்டும். இது போன்ற ஒரு விமர்சனங்கள் இல்லம் தேடி கல்விக்கு வந்தபோது மிகப்பெரிய அளவில் என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. I am not angry, I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க. முதல்ல என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி பேசணும். மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏதாவது இருக்கா? லா இருக்கா? எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துப்பா வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி, வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? திருக்குறளை மேற்கோள் காட்டி, திருவருட்பாவை மேற்கோள் காட்டி. சரி பேசுங்க, மைக் கொடுங்க அவருக்கு, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, மைக் கொடுங்க. பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், அருமையா பேசுவோம். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேசுவோம், வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போய்? ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். அதை தானே பேசிட்டு இருக்கேன். அப்படி ஓரம் ஒண்ணு போ. எனிவேங்க, ப்ளீஸ் ரொம்ப காஷியஸா இருங்க. கண்ட கிராப், கண்ட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஞானத்தை வச்சுட்டு இந்த இது மாதிரி சுத்திட்டு நிறைய இருக்கு. இந்த மகாவிஷ்ணு மாதிரி, அந்த அன்னபூர்ணி ஒண்ணு, இது ஜக்கி, நித்யானந்தா, ரவிசங்கர், எவ்வளோடா ஏமாத்துவீங்க? சமூகத்தை ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சியாளர்களுக்கு நக்கி நக்கி இவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். நம்ம பிச்சைக்கார மாதிரி முடிச்சுட்டு இருக்கோம். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.